வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு ரயில்வே வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சற்றுமுன் வந்த ரயில்வே துறையினுடைய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி பார்க்கலாம். தேர்வு இல்லை, நேரடி நியமனம், டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான். இது வந்து பெர்மனன்ட் ஜாப் தான். தகுதியை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ அண்ட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் 30,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் ஸ்டார்டிங்கில் வந்து 30,000, அதிகபட்சம் வந்து 1 lakh வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 31/3/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் லெட்டர் மூலமாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 30 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். இப்படி தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத எழுதிக்கங்க. அடுத்து உங்களுடைய நேமு, உங்களுடைய ஃபாதர் நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி ஏஜ் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்களுடைய மேலா ஃபெய்மேலா, அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இதெல்லாம் வந்து கரெக்டாக எழுதிக்கங்க. எழுதுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் வந்து கரெக்டாக பார்த்து எழுதிக்கங்க. உங்களுடைய ரிலீஜியன், மெரிட்டல் ஸ்டேட்டஸு, நேஷனாலிட்டி, அதே மாதிரி உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸு. ஸோ இது வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து எழுதணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட் அட்ரஸு, டெலிஃபோன் நம்பர் அல்லது மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக எழுதிக்கங்க. இந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி வந்து எழுதணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா உங்களுடைய உடல் அடையாளங்கள். ஸோ சரிங்களா, ஸோ இது மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரி நீங்கள் அதை எழுதணும். அடுத்தது உங்களுடைய மார்க்ஸ் என்ன, நீங்கள் அதாவது எஸ்எஸ்எல்சி எங்கே படிச்சிங்க, ஹையர் செகண்டரி, டிப்ளமோ அல்லது டிகிரி எங்கே படிச்சிங்க, எந்த போர்டு, அதே மாதிரி உங்களுடைய இயர் ஆஃப் பாசிங், அடுத்தது என்ன கிளாஸ், அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இது வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதற்கான லாஸ்ட் டேட் 31/3/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், அதாவது 10th 12th மார்க் சர்டிஃபிகேட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டு சர்டிஃபிகேட்ஸு, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் ப்ரூஃப், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ், இது மாதிரி. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சு இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து இவங்க இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜர் ஹெச்ஆர், ரூம் நம்பர் 283, ஃபஸ்ட்டு ஃப்ளோர், ஆகஸ்ட் கிராந்தி பவன், பிகாஜி கேமா பிளேஸ், அதே மாதிரி ஆர்கே புரம், நியூ டெல்லி 110066. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் 31/3 கொடுத்துருக்காங்க. தென் இதில் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸு, என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா கேட் ஆப்ரேட்டர் அல்லது டிராஃப்ட்ஸ்மேன் அப்படிங்கிற கேட்டகரி, இதுக்கு வந்து 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. தென் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது, நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா இவங்க உங்களுடைய ரெமுனரேஷன், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய லொக்கேஷன் எல்லாமே வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கங்க. அதே மாதிரி உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கு எல்லாமே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் வந்து இவங்க வந்து எடுப்பாங்க. சரிங்களா, ஸோ அதையும் வந்து பார்த்துங்க. டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிவில் டிபார்ட்மெண்ட் இன் டிசைன் செல் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கான பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் 30,000 ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். 30,000 அதிகமாகவே இருக்கும். சரிங்களா, ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் இதெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. உங்களுக்கான போஸ்டிங் நேம் பொறுத்த வரைக்கும் கேட் ஆப்ரேட்டர் அல்லது டிராஃப்ட்ஸ்மேன் அப்படிங்கிற போஸ்டிங் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.